சத்தமே இல்லாமல் வந்த புதிய தரமான நிரந்தர ரயில்வேல வந்து வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3445 காலியிடங்கள் இருக்கு. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சிருக்கணும். நிரந்தர அரசு பணி. லாஸ்ட் டேட் 20/10/2024 இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து 21 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 38 மாவட்டம் வந்து விண்ணப்பிக்கலாம். வாங்க இந்த ஜாபோட டீடைல்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கிலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணா நீங்க டைரக்டா இங்க வந்துவீங்க. இங்க ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போ போல ஜாபோட வேகன்சி எவ்வளோ இருக்கு, ஜாபோட லொகேஷன், என்ன எஜுகேஷன் தேவை, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரயில்வேல வேறு என்னெல்லாம் வேகன்சி இருக்குது, எவ்வளோ போஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டாக ரீட் பண்ணிக்காங்க. ரீட் பண்ணிட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட், அந்த மாதிரி டீடைல்ஸ், அதுக்கு சேலரி எவ்வளோ, இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கிளிக்கிறத கிளிக் பண்ணிங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பற்றினா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு கவர்மெண்ட் ஜாபோட அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேக்குள்ள ஜாப் ஓப்பன் ஆகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் கேட்டகரி வரையாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரீட் பண்ணிக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15வது பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 15வது பேஜ் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்காங்க, அது என்னென்ன பேஜ், எல்லாமே டீட்டெயில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றுனா நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நம்ம 15வது பேஜஸ் வந்து நான் இப்போ ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 15வது பேஜில் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 15வது பேஜ் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பார்த்துக்கலாம். மற்ற எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் வேணா அவங்க பேஜ் நம்பரை கொடுத்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல 15வது வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் அப்ளைன்னு சொல்லி கொடுத்து இவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியுங்க. ஜாப் ரிலேட்டிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க. குரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் .xyz அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு. ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு 2 டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும். உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்க இருக்கும். நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மறக்காம வந்து 1 டைம் விசிட் பண்ணி பாருங்க.